திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 454. திரு ஆலவாய்க்காண்டம் மண் சுமந்த படலம் பகுதி 71. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருச்சதகத்தில் 91வது முதல் 100வது திருப்பாடல் வரை இருக்கின்ற 10வது பகுதி. இதற்கு ஆனந்த அதீதம் என்று தலைப்பு அமைத்தனர் நம்முடைய முன்னோர்கள். ஸ்தோத்திரம் செய்யவும், மனம் உருகவும், பேரின்பத்தை பெறவும், பாசத்தன்மை நீங்கவும், யான் எனது என்பது அறவும், இன்ப சுகம் கிடைக்கவும், அனுக்கிரகமே வரம் என்று உணர்த்தும் சிவசக்தி அனுபூதி, அது ஆனந்தாதீதம் என்று அழைக்கப்படும். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருச்சதகம் திருப்பாடல் 91. மாறில்லாத கருணை வெள்ளமே, வந்து முந்தி நின் மலர்கொள் தாளினை, வேறிலா பதப் பரிசு பெற்றனின் மெய்மை அன்பர் உன் மெய்மை மேவினர், ஈரில்லாத நீ எளியாகி வந்து ஒளிசை மானுடமாக நோக்கியும், கீரில்லாத நெஞ்சுடையன் ஆயினேன் கடையன் ஆயினேன் பட்ட கீழ்மையே. அன்று முதல் இன்று வரை வற்றாது முற்றாது பெருகிய கருணை வெள்ளமேயாக பரமகுருவாய் எழுந்தருளியது கண்டு, முன்னே தேவரீர் திருவடிக்கு அபேத அத்வைத அன்பு செய்து சத்திய போத மெய் அடியார்கள் அப்போதத்தில் உடன் அடங்கி அத்திருவடி சேர்ந்தார்கள். அடியேனோ சுவாமி விண்ணப்பம், தேவரீர் அடியேன் பொருட்டு சகலீகரித்து உடனாக எழுந்தருளி, முடிவில்லாத நாதனே, என் கருத்து முடியும் வண்ணம் இன்பப் பிறவியும் நல்கி, இத்தேகம் திருவருள் பணிக்காக திருவருள் நோக்கம் செய்தும், அடியேன் மனம் உருகாத வன்மையான நெஞ்சு உடையவன் ஆயினேன். அவை திருவருட்குற்றமல்ல, அடியேன் நாயினும் கடையன் ஆனதால் அது என்னுடைய கீழ்மையே. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருச்சதகம் திருப்பாடல் 92. மையிலங்கு நற்கண்ணிபங்கனே, வந்தனை பணி கொண்டபின் மழக் கையிலங்கு பொற்கிண்ணம் என்றலால் அரிய என்றுனை கருதுகின்றிலேன், மெய்யிலங்கு வெண்ணீற்று மேனியாய் மெய்மை அன்பர் உன் மெய்மை மேவினர், பொய்யிலங்கு எனை புகுதவிட்டு நீ போவதோ சொலாய் பொருத்தமாவதே. மைப்படிந்த கண்ணாளான சக்தி பாகனே, அவ்வடிவாக எழுந்தருளி மெய்ஞான போதம் காட்டி அடியேன் அனுபூதி பெற்ற பின்னும் அவ் அனுபவ அருமை உரிமை அன்பு அடிமை தெரியாது குழந்தைகள் கையில் அகப்பட்ட ஸ்வர்ண பாத்திர அருமை அந்த குழந்தைகளுக்கு தெரியாதது போல, அக்குழந்தை மண்ணினால் ஆன எல்லா பாத்திரங்களும் இந்த பொற்பாத்திரமும் ஒன்று என்று எண்ணியது போலவே, நாதனே, நான் எண்ணி கெட்டுப்போனேன். சீரடியார்களோ திருவடி சேர்ந்தார்கள் மெய்போதத்தால், அடியேனை இம்மாயையில் விட்டு முழுவதும் அதுவாய் போக சுவாமி எழுந்தருளியது என்ன சம்பந்தமோ அறியேன். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருச்சதகம் திருப்பாடல் 93. பொருத்தமின்மையேன் பொய்மை உண்மையேன் போத என்றனை புரிந்து நோக்கவும், வருத்தமின்மையேன் வஞ்சம் உண்மையேன் மாண்டிலேன் மலர் கமலபாதனே, அரத்தமேனியாய் அருள்செய் அன்பரும் நீயும் அங்கெழுந்தருளி இங்கெனை இருத்தினாய் முறையோ என் எம்பிரான், வம்பனேன் வினைக்கு இறுதியில்லையே. சைவ சம்பந்த அத்வைத காட்சி உடையேன் அல்லேன், கேவலாதீதமே உண்மையாக உடையவன். இவ்வகை அறிவில்லாத பாவியேன் திருவடி சேர்வதற்கு திருநோக்க ரட்சை செய்யும் கருணையில் எவ்வளவேனும் நம் பொருட்டல்லவோ திருமேனி எழுந்தருளியது என்று வருத்தமுற்றிலேன். எதனால் என்றால், அடியேன் பொய் போதன் ஆதலால் அவை கண்டு மாளாதே போனேன். செந்தாமரை மலர் போன்ற ஞானபாதனே, அக்னி வடிவுடையாய் தேவரீரால் கிருபை செய்யப்பெற்ற சீரடியாரான திருக்கூட்ட அன்பர்களும் திரு உத்தரகோசமங்கையில் எழுந்தருளி திருப்பெருந்துறையில் அடியேனை திருவடி சுமக்கும் வண்ணம் அவ்வருமை தெரியாது வைத்தாய். ஓலம் ஓலம் எனது உயிர் பொருளே, வம்பனான எனக்கும் என் வினைக்கும் முடிவில்லை என தங்கள் திருவுள்ளம் அறியாதோ நாதனே, நான் இனி என் செய்வேன்.
எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருச்சதகம் திருப்பாடல் 94. இல்லை நின் கள்ளற்கு அன்பு அதன்கண்ணே, ஏலம் ஏலு நற்கொழலி பங்கனே, கல்லை மென் கனியாக்கும் விச்சை கொண்டென்னை நின் கள்ளற்கு அன்பனாக்கினாய், எல்லையில்லை நின் கருணை எம்பிரான், ஏது கொண்டு நான் ஏது செய்யினும் வல்லையே எனக்கின்னும் உன் கழல் காட்டி மீட்கவும் மறுவில் வாணனே. தேவரீர் திருவடி அன்பு அம்பனானதால் இல்லை எனது உள்ளத்திலே, வண்டுகள் சப்திப்பதான ஞான பூங்கோதை அம்மனை வாமபாகத்தில் உடைய பெருமானே, கல்லை கனியாக செய்வது உன் திருவிளையாட்டு ஆதலால் அடியேனும் அன்பு செய்ய அருள்வதானாய் ஆனதால், தேவரீர் கிருபா கடாட்சத்துக்கு வரம்பில்லை ஆனதால், ஆத்மநாயகனே அடியேன் எங்கேனும் யாதாகி பிறந்தாலும் அவ்வப்பொழுதின் பொழுயிட்டே மலரும் சொன்னதே மந்திரமும் உண்மையாக கொண்டு சுவாமி எழுந்தருளி திருவடி காட்டி பிறவா வண்ணம் அருள் செய்வாய் நின்மல மகாதேவனே. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருச்சதகம் திருப்பாடல் 95. வானநாடரும் அறியொணாதனி, மறையினீருமுன் தொடரொணாதனி, ஏனை நாடரும் தெரியொணாதனி, என்னை இனிதாய் ஆண்டு கொண்டவா, ஊனை நாடகம் ஆடுவித்தவா, உருகி நான் உனை பருக வைத்தவா, ஞான நாடகம் ஆடுவித்தவா, நைய வையகத்துடைய விச்சையே. தேவரீர் திருவடியை வானில் உள்ளதாகிய நாராயணன் முதலியோரும் அறியார்கள், வேதங்களாலும் உன்னை தொடர ஒண்ணாது, மற்றுமுள்ள மனு முதலான ரிஷிகளுக்கும் நீ தெரியா பொருள் ஆவாய். அப்படியிருந்தும் நீயே எழுந்தருளி அடியேனை நயம் காட்டி என் வழி நின்று உனது சீரடிக்கு என்னை பணியாளாக்கியதும் தவிர, ஸ்தூல பஞ்சகிருத்திய நடனத்தால் பெத்த திசையில் என்னை ஆட்டுவித்தவா, அன்பால் உருகி திருவருள் இன்பத்தேனை புசிக்க வைத்தவனே, பரமுக்தி தசையிலே சூக்ஷ்ம நடனத்தால் சுத்த பஞ்சகிருத்தியம் செய்து அருள் நாடகம் ஆடுவித்தவா, உனது கருணை வினவில் இப்பிரபஞ்சத்திலே செய்வதான திருவருள் வித்தையே அல்லது வேறு காணேனே. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருச்சதகம் திருப்பாடல் 96. விச்சதின்றியே விளைவு செய்குவாய், விண்ணும் மண்ணகம் முழுதும் யாவையும் வைச்சு வாங்குவாய், வஞ்சக பெரும் புலையனேனை உன் கோயில் வாயிலில் பிச்சனாக்கினாய், பெரிய அன்பருக்குரியனாக்கினாய், தாம் வளர்த்ததோர் நச்சு மாமரமாயினும் கொலார், நானும் அங்கனே உடைய நாதனே. பிருத்திவி முதல் குடிலை பர்யந்தமான தத்துவ தோற்ற ஒடுக்கமான தேகாதி பிரபஞ்சத்துக்கு ஓர் வித்துமில்லாமல் தன் கருணையால் பஞ்சகிருத்தியம் செய்வாய், வஞ்சக பெரும் பறையனை தேவரீர் திருக்கோயில் வாய்தலில் பற்றற்றவனாக அடிமை செய்து வைத்து, பின்னும் சீரடியார்க்கு அடிமைப்பணி திருவுள்ளம் மேற்ப செய்யும்படி கிருபை செய்ததை வினவில், தன்னால் உண்டாக்கி தானே வளர்க்கின்ற விருட்சம் தனக்கும் பிறருக்கும் உபகாரம் இல்லாதது என்றாலும், எல்லோருக்கும் நஞ்சு கொடுப்பதாக அந்த விருட்சம் இருந்தாலும் அந்த விருட்சத்தை அதனை வளர்த்தவர்கள் கொல்லார்கள். அபிமானத்தால் பிரபஞ்சத்தவர்களே இவ்வாறு தாங்கள் வளர்த்த நச்சு மரம் என்றாலும் அதனை கொல்ல மாட்டார்கள். அதுபோல அடியேனும் அனாதியிலே திருவடியில் பிரியாது இருந்தேன், ஆதலால் அடியேன் உள்ளபடி ஆமளவும் ஈசன் நான் உருக கைவிடான் என்று அன்பால் இறங்குகின்றார் இந்த திருப்பாடலிலே. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருச்சதகம் திருப்பாடல் 97. உடையநாதனே போற்றி நின்னலால் பற்று மற்றெனக் காவதொன்றினி, உடையனோ பணி போற்றி உம்பரார் தம் பராபரா போற்றி, யாரினும் கடையனாயினேன் போற்றி, என் பெரும் கருணையாளனே போற்றி, என்னை நின் அடியனாக்கினாய் போற்றி, ஆதியும் அந்தமாயினாய் போற்றி அப்பனே.
என்னை அடிமைப்படுத்திய நாதனே ரட்சிக்க வேண்டும். தேவரீரன்றி வேறு பற்று உள்ளேனோ அடியேன். இனி அடியேனை திருவருள் பணிக்கு ஆக்கி ரட்சிக்க வேண்டும். சகல தேவர்களுக்கும் பராபரமான பரமசிவனை ரட்சிக்க வேண்டும். யாவரினும் கடையனான நாய் அடியேனை ரட்சிக்க வேண்டும். பெரும் கருணா நிதி பொருளான ஆண்டவனை ரட்சிக்க வேண்டும். என்னை திருவடிக்கு அடிமையாக்கிய அருளே ரட்சிக்க வேண்டும். என் உயிர்க்கு உற்பத்தியும் முடிவும் ஆனவனே ரட்சிக்க வேண்டும். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருச்சதகம் திருப்பாடல் 98. அப்பனே எனக்கமுதனே ஆனந்தனே அகம் நெக அள்ளூரு தேன் ஒப்பனே உனக்குரிய அன்பரில் உரியனாய் உனை பருக நின்றதோர் துப்பனே சுடர் முடியனே துணையாளனே தொழும் பாழரைப்பினில் வைப்பனே எனை வைப்பதோ சொலாய் நைய வையகத் தெங்கள் மன்னனே. எனது ஆத்மநாதனே அமிர்தே சிவானந்தனே என் உள்ளம் கடிந்து இன்பம் ஊறும் தேனே கருணை ஒப்புடையோய் அடியார்க்கு அடியனாக்கி அப்பணி அருளால் திருவடி இன்பம் புசிப்பதாக அருளும் ஆனந்த பரிசுத்தனே ஞானம் பிரகாசிப்பதான மகுட சடையனே என்னுடைய தோழனே தோன்றா துணையான ஆண்டவனே அடிமைப்பணி செய்யும் சீர் அடியார்க்கு அருள் வைப்பே அடியேனை இவ்வுலகத்தில் வைத்து தேவரீர் பிரிவாக விருப்பது திருவுள்ளமோ எங்கள் நாதனே. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருச்சதகம் திருப்பாடல் 99. மன்னவெம்பிரான் வருக என்னெனை மாலு நான்முகத்தொருவன் யாரினும் முன்ன எம்பிரான் வருக என்னெனை முழுதும் யாவையும் இறுதியும் உற்ற நாள் பின்னவெம்பிரான் வருக என்னெனை பெய்கழற்கண் அன்பா என் நாவினால் பண்ண எம்பிரான் வருக என்னெனை பாவநாச நின் சீர்கள் பாடவே. நாதனே அடியேன் பொருட்டு எழுந்தருளுக. சுவாமி தேவரீரோ விஷ்ணு பிரம்மா இருவருடன் அனுபக்ஷத்தில் ருத்ரனாக நின்ற ஏகவஸ்துவே எல்லாவற்றினுக்கும் முன் நின்றருளும் முதல் பொருளே அடியேன் பொருட்டு எழுந்தருளுக. சர்வ சம்ஹார மகா ஊழிக்காலம் பின்னும் உள்ள பொருளே அடியேன் பொருட்டு இறப்பதானேன் எழுந்தருளுக. தேவரீர் திருவடியை பன்னருசி வாய் அதுவேயாக அடியேன் வினைதீர தோத்திரம் செய்ய கண்ணே பரிந்திட எழுந்தருளுக. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருச்சதகம் திருப்பாடல் 100. பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே பாடி நைந்து நைந்து உருகி நெக்கு நெக்கு ஆட வேண்டும் நான் போற்றி அம்பலத்தாடு நின் கழல் போது நாயினேன் கூட வேண்டும் நான் போற்றி இப்புழுக்கூடு நீக்கினை போற்றி பொய்யெல்லாம் வீட வேண்டும் நான் போற்றி வீடு தந்தருளு போற்றி நின் மெய்யர் மெய்யனே. தேவரீர் திருவடியை துதிப்பதாக அருள வேண்டும். நாதனே ரட்சிக்க வேண்டும். பின்னும் அன்பு கண்டு உருகி நெக்கு நெக்காக தட்டமிட்டு கூத்தாடி திரிய வேண்டும் அடியேனை ரட்சிக்க. திரு அம்பல அதிரகசிய நடனம் புரியும் குஞ்சித பாதமே அடியேனை ரட்சிக்க வேண்டும். இப்போதே பரமுக்தி சேர்வதாக நாதனே இந்த மாயா தேகம் போகும்படி ரட்சிக்க வேண்டும். யான் எனது என்ற பற்று அரும்படி ரட்சிக்க வேண்டும். ஜீவன் முக்த சஞ்சரிப்பிலேதானே பரமமோக்ஷம் அனுகிரகம் செய்ய வேண்டும். சத்திய ஞான மெய்கண்ட நாதனே அடியேனை ரட்சிக்க வேண்டும். திருச்சிற்றம்பலம். இவ்வாறு எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருச்சதகத்தின் 100 திருப்பாடல்கள் அமைந்திருக்கின்றன. தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.